வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏப்ரல் 12ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். அந்த வகையில ஏப்ரல் 11ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் ஃபிளாஷ்பேக் ஒரு வாட்டி பார்த்துடலாம் மக்களே. ஹூ ஒன் த பாரதிய பாஷா அவார்ட்? பாரதிய பாஷா விருதை வென்றவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறதா சரியான விடை. ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, வேர் வில் த ட்ரைபல் மியூசியம் அண்ட் ரிசர்ச் சென்டர் பி எஸ்டாப்ளிஷ்? பழங்குடி அருங்காட்சியகம் மற்றும் ஆராய்ச்சி மையம் எங்கு நிறுவப்பட உள்ளது அப்படின்னா இதற்கு சரியான விடை நமக்கு ஆப்ஷன் சி நீலகிரி. அடுத்த கேள்வி, விச் ஸ்டேட் லான்ச் த அன்மோல் ஆப்? அதாவது எந்த மாநிலம் அன்மோல் மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியது அப்படின்னா மத்திய பிரதேசம். அடுத்த கேள்வி, ஹூ ரிசீவ் த நேஷனல் மெரிடைம் வருணா அவார்ட் 2025? 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய கடல்சார் வருணா விருதை பெற்றவர் வந்து ஆப்ஷன் பி ராஜேஷ் உன்னி அவர்கள். அடுத்த கேள்வி, விச் ஸ்டேட் டாப் த பஞ்சாயத் அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ்? பஞ்சாயத் முன்னேற்ற குறியீட்டில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி குஜராத் அப்படிங்கிறதா சரியான விடை. நெக்ஸ்ட், சேஃப் மதர்ஹுட் டே, தேசிய பாதுகாப்பான தாய் தினம் என்னைக்கு அப்படின்னா ஏப்ரல் 11. அதே மாதிரி வேர்ல்ட் பார்க்கின்சன்ஸ் டே, உலக பார்க்கின்சன் தினமும் நமக்கு ஏப்ரல் 11. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. சாட்டர்டே ஏப்ரல் 12ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். முதல்ல தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய பேர் வந்து நீட்டு ரொம்ப தீவிரமா படிச்சுட்டு இருப்பாங்க. நமக்கு வீட்டுல நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா எப்படியாவது வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் சீட் வாங்கிடணும் அப்படின்னு. ஸோ அப்படி மெடிக்கல் காலேஜ் சொல்லும்போது நம்ம நீட்டுக்கு போது நம்ம எங்க வேணாலும் நம்ம சீட் எடுத்துக்கலாம். எங்க வேணாலும் நம்ம மெடிக்கல் காலேஜ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியாலே வந்து எந்த மாநிலத்துல மெடிக்கல் காலேஜ் அதிகமா இருக்கு? ஸோ விச் ஸ்டேட் ஹஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ் இன் இந்தியா? இந்தியாவில் அதிக மருத்துவ கல்லூரிகளை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை மருத்துவ கல்லூரிகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 74 மெடிக்கல் காலேஜ் இருக்கு மக்களே. முதல் இடத்துல தமிழ்நாடு இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி 70 மெடிக்கல் காலேஜோட இரண்டாவது இடத்துல கர்நாடகா மாநிலம் இருக்கு. ஸோ கர்நாடகால வந்து 70 மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அதே மாதிரி 3வது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 68 மெடிக்கல் காலேஜோட மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேஷ் இருக்காங்க. ஓகேவா? சோ இதான் முதல் 3 இடம் தமிழ்நாடு, கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ். ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மெடிக்கல் காலேஜ் என்னமோ அதிகமா இருக்கு தமிழ்நாட்டுல தான். ஆனா மெடிக்கல் சீட் வந்து எங்க அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கர்நாடகால தான் முதலிடம். சோ கர்நாடகால தான் பாத்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் சீட் அதிகமா இருக்கு. 2வது தான் நமக்கு தமிழ்நாடு. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப டாக்டர்ஸ் வந்து இப்ப நம்ம இந்தியா எடுத்துட்டீங்க அப்படின்னா எவ்வளவு டாக்டர் இருப்பாங்க அப்படின்னு சுமாரா ஒரு 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 மைண்ட்ல ஒரு கவுண்ட் வைக்க முடியுமா? அதாவது ஒரு டேட்டா சொல்றாங்க. மத்திய அரசுல இருந்து ஒரு டேட்டா விட்டுருக்காங்க. அந்த டேட்டால என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியால மொத்தம் 13.86 லட்சம் கிட்டத்தட்ட 14 லட்சம் பேர் வந்து அலோபதி டாக்டரா வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இப்ப நமக்கு டாக்டர்லாம் வந்து சும்மா டாக்டர் படிச்சோம், பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு இருக்க முடியாது. நம்ம கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்படி இந்தியால ரெஜிஸ்டர் பண்ண அலோபதி டாக்டர். அலோபதினா ஒண்ணும் இல்ல. இப்ப நார்மல் டாக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் அலோபதி டாக்டர்ஸ். அதான் சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட 13,86,000 பேர் இருக்காங்க. அதே மாரி ஆயுஷ் டாக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த ஆயுர்வேதா, யுனானி, சித்தா இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7,50,000 லட்சம் பேர் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்தியால சராசரியா வந்து ஒரு 811 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்கிறதாட்டு வந்து கணக்கு வருது. அதாவது 811 மக்களுக்கு ஒரு டாக்டர் அப்படிங்கிற கணக்குல தான் நம்மளுடைய அந்த எண்ணிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்லயும் நமக்கு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு இந்தியாவில் உள்ள மெடிக்கல் டேட்டா எல்லாம் புரிஞ்சுதா? அடுத்த கேள்வி போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் தேசிய செய்திகள். தேசிய செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு மாதிரி ஜாலியா இந்த ட்ரைபல் டான்ஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டு டான்ஸ் ஆடுறாங்களா? ஸோ நம்ம பார்க்கக்கூடியது வந்து நேஷனல் ட்ரைபல் யூத் ஃபெஸ்டிவல் தான் பார்க்க போறோம். வேர் வாஸ் த நேஷனல் ட்ரைபல் யூத் ஃபெஸ்டிவல்? தேசிய பழங்குடி இளைஞர் விழா எங்கு நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மிசோரம். ஸோ மிசோரம்ல எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கேலிஸ் அப்படின்னு ஒரு இடம். ஓகேவா? ஸோ கேல்சி அப்படிங்கிற ஒரு இடம். இந்த கேல்சி அப்படிங்கிற இடம் எங்க இருக்கு அப்படின்னா மிசோரத்துல இருக்கு. இந்த மிசோரத்துல தான் வந்து நமக்கு இந்த தேசிய பழங்குடி இளைஞர் விழா நமக்கு கண்டக்ட் பண்ணாங்க. முக்கியமா எதற்காக அப்படின்னா நமக்கு ட்ரைபல்னாலே வந்து அதாவது பழங்குடியினர்னாலே அதுல ஒரு வீர தீரர்னா நமக்கு ஞாபகம் வர்றது பிர்சா முண்டா தான். அந்த பிர்சா முண்டாவுடைய 150வது பர்த் ஆனிவர்சரிய வந்து வருஷம் ஃபுல்லா கொண்டாட போறாங்க. அதற்காக தான் இந்த தேசிய பழங்குடி இளைஞர் விழா
மிசோரத்துல வந்து கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. நமக்கு மிசோரம்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது என்னது? முதல் ஞாபகம் வர வேண்டியது பிப்ரவரி 20. ஏன்னா மிசோரம் அப்படிங்கிற மாநிலம் அப்பதான் முதல்ல வந்துச்சு. ஓகேவா? சோ அதே மாரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இந்த அனுத்தூரியம் அனுத்தூரியம் ஃப்ளவர்ஸ், இந்த அனுத்தூரியம் மலர்கள வந்து முதல்ல மிசோரத்துல இருந்து தான் ஏற்றுமதி செஞ்சாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். அதே மாரி அடல்ட் பாப்புலேஷன் ஓகே அந்த வயது வந்தோர் மத்தியில ஹெச்ஐவி அ பாதிப்பு அதிகமா இருக்கிறதும் மிசோரம் தான். அப்போ அடல்ட் ஹெச்ஐவியா இருக்கட்டும், இல்ல அனுத்தூரிய மலர்களா இருக்கட்டும், அதே மாரி வந்து தேசிய பழங்குடி விழாவா இருக்கட்டும். இது எல்லாத்துக்கும் உள்ள ஒரே பதில் என்ன அப்படின்னா, மிசோரம், மிசோரம், மிசோரம் அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான விடை. ஓகேவா? அடுத்த கேள்வி குளோபல் டெக்னாலஜி சமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு நடைபெற்றது. சாம்பாவ்னா. ஓகேவா? சோ வேர் வாஸ் த குளோபல் டெக்னாலஜி சமிட் ஹெல்ட்? உலகளாவிய தொழில்நுட்ப உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நியூ டெல்லியில நடைபெற்றது. ஓகேவா? சோ நமக்கு டெல்லியில இப்ப சமீபத்துல கூட பார்த்தோம். ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, அதாவது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை அமல்படுத்திய 35வது மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதற்கு சரியான விடை டெல்லி மாநிலம். ஆயுஷ்மான் பாரத்தை அமல்படுத்திய 35வது மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம். அதற்கு அடுத்து பாருங்களேன். அப்படியே வந்து இப்போ ஒரே வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றதுக்கு, அதாவது சம்மர் நமக்கு மே மாசத்துக்கு முன்னாடி இப்பவே ரொம்ப வேக ஆரம்பிச்சு நிறைய ஊர்கள்ல மழையும் பெய்யுது. சோ இந்த பாருங்களேன், இந்த மலர்கள் எல்லாம் பூத்து குலுங்குறத பார்க்கவே வந்து கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியா கண்ணுல எடுத்து ஒத்திக்கலாம் போல இருக்குல்ல. சோ இது எந்த நாட்டுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வேற எந்த நாடும் இல்ல. நம்ம இந்தியால தான். இந்தியால எங்க இந்த மாரி மலர்கள் அ பூத்து குலுங்குது. அந்த பூத்து குலுங்குறத வந்து ஒரு விழாவா கொண்டாடுறாங்க. அந்த விழாவினுடைய பெயர் வந்து ஆப்ரிகாட் பிளாசம் ஃபெஸ்டிவல். ஓகேவா? பாதாமி மலர் விழா. எந்த மாநிலம் வந்து கொண்டாடுது அப்படின்னா, லடாக் தான் இத கொண்டாடுறாங்க. சோ லடாக்ல தான் வந்து ஆப்ரிகாட் பிளாசம் ஃபெஸ்டிவல் அப்படி கொண்டாடுறாங்க. ஃபுல்லாவே வந்து மலர்கள் வந்து இந்த மாரி பிங்க் கலர்லயும் சரி, வெள்ள கலர்லயும் சரி பூத்து குலுங்கும். சோ முக்கியமா வந்து நெறைய மாநிலங்கள்ல இந்த மாரி ஃபெஸ்டிவல் நடக்கும். ஓகேவா? அதாவது மேகாலயால வந்து செர்ரி பிளாசம் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல். அதுவும் வந்து சூப்பரா இருக்கும். இந்த ஜப்பான்ல நடக்கும். அதே மாரி வந்து மேகாலயா நடக்கும். அதே மாரி இந்த மிசோரத்துல வந்து சப்சார் குட் அதாவது சப்சார் சப்சார் குட் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல். இதெல்லாம் வந்து அந்தந்த ஊர்ல நடக்கக்கூடிய சில முக்கியமான திருவிழாக்கள். எக்ஸாம்பிள்ல கேட்கலாம். நாகாலாந்து நமக்கு ஹார்ன்பில் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். சோ அந்த ஹார்ன்பில் ஃபெஸ்டிவலும் இம்பார்ட்டன்ட். சோ மேகாலயால செர்ரி பிளாசம், நாகாலாந்துல ஹார்ன்பில், மிசோரம்ல சப்சார்குட் அப்படிங்கிற ஃபெஸ்டிவல். ஓகேவா? சோ அடுத்தது வந்து வேர் வாஸ் த வேர்ல்ட் ஹோமியோபதி டே கான்ஃபரன்ஸ் ஹெல்ட்? உலக ஹோமியோபதி தின மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னா, காந்தி நகர்ல நடைபெற்றது. எங்க நடைபெற்றது மக்களே? காந்தி நகர் நடைபெற்றது. காந்தி நகர் குஜராத்ல நடைபெற்றது. ஓகேவா? சோ மறுபடியும் சொல்றேன். நெறைய பேர் வந்து மேட்ச்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது நம்ம ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேரோட கான்டாக்ட் நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோமா? சோ அதுல வந்து ஸ்டேட்டஸா போடுறாங்க. ஒண்ணு ஸ்டேடியத்துல இருக்க மாரி போடுறீங்க. இல்ல மேட்ச் பார்த்துட்டு ஏதோ டோனி அதாவது டோனின்னு வந்து ஃபயர் விடுறீங்க. இந்த மாரி நெறைய பேர் நெறைய விஷயங்கள பண்ணிட்டு இருக்கீங்க. நெறைய பேர் சோகமா டிப்ரஷன் மாரி மேட்ச் தோத்தனால போடுறீங்க. நான் சொல்றேன் மக்களே, தம்பி, தங்கச்சிகளா என்ன அப்டின்னா, அதாவது இதுக்காக சோகப்படுறது இதே இல்ல. நம்ம வாழ்க்கை வந்து ஒரு சைடுல அப்படியே போயிட்டு இருக்கு. அத நெனச்சு வருத்தப்படுங்க. அத சரி பண்றதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்க. தயவு செஞ்சு மேட்ச் இதெல்லாம் ஹைலைட்ஸ் மட்டும் பாருங்க. யார் ஜெயிச்சாங்கன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபுல் மேட்ச் உட்கார்ந்து பார்க்காதீங்க. ப்ரொடக்டிவான டைம் எக்ஸாம்க்கு வந்து குரூப் 1க்கு 65 நாள் தான் இருக்கு. குரூப் 4க்கு 100 நாள் கூட இல்ல. குரூப் 2க்கும் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். சோ அதனால அதான் இந்த ஒரு 4, 5 மாசம் ஒரு 6 மாசம் போடுற எஃபோர்ட் வந்து உங்கள வந்து அடுத்த ஒரு 30 வருஷத்துக்கு அப்படியே ஒரு இடத்துல கொண்டு உட்கார வச்சுரும். அப்புறம் நீங்க மேட்ச் ஸ்டேடியத்துக்கு கூட போய் பார்த்துக்கலாம். எங்க வேணாலும் போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? இத நான் சொல்லணும்னு தோணுச்சு. அதனால தான் சொன்னேன். அதாவது மேட்ச் தோத்ததுக்கு நீங்க டிப்ரஷன் நம்ம வாழ்க்கையே போயிட்டு இருக்கு. அத நினைச்சு டிப்ரஷன் இது பண்ணுனா கூட கொஞ்சம் டிப்ரஷன் ஆகாதீங்க. ஓகேவா? சோ வேர்ல்டு ஹோமியோபதி டே அப்படிங்கிறது நமக்கு ஏப்ரல் 10ஆம் தேதி நமக்கு கொண்டாடினாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த அந்த ஃபவுண்டர் ஹோமியோபதி மருந்துடைய அந்த ஃபவுண்டர் சாமுவேலுடைய பிறந்த தினத்த தான் வந்து உலக ஹோமியோபதி தினமா கொண்டாடுறோம். அடுத்தது இன்டர்நேஷனல் நியூஸ். இன்டர்நேஷனல் நியூஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எப்படின்னா, உலகின் முதல் 3டி ரயில்வே ஸ்டேஷன். ஓகேவா? 3டி ட்ரெயின் ஸ்டேஷன், 3டி ரயில் நிலையம். அப்போ உலகின் முதல் 3டி ரயில் நிலையம் வந்து எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா, ஜப்பான் தான் திறக்கப்பட்டது. ஜப்பான்காரன் தான் இந்த மாதிரி வித்தியாசமா யோசிப்பான். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய 3டி பார்த்திருக்கோம். அதாவது உலகின் முதல் 3டி ஆப்ரா. சோ ஆப்ரானா என்னன்னா ஒரு வகையான போட். சோ முதல் 3டி ஆப்ரா வந்து எங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா துபாய்ல. சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உலகின் முதல்
இந்த 3D மாஸ்க் 3D மசூதி எங்க அப்படின்னா சவுதி அரேபியால. 3D கோவில் இந்தியாவின் முதல் 3D கோவில் வந்து எங்க அப்படின்னா நமக்கு தெலுங்கானால. அதே மாதிரி நம்ம சமீபத்துல வந்து 3D பிரிண்டட் ராக்கெட் இன்ஜின் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? இந்திய உலகின் முதல் 3D பிரிண்டட் ராக்கெட் இன்ஜின் அக்னிபான் அப்படின்னு பார்த்தோம். இந்த அக்னிபான் அப்படிங்கிறது உலகின் முதல் 3D பிரிண்டட் ராக்கெட் இன்ஜின் அப்படிங்கிறது. ஸோ அக்னிபான், ஆப்ரா, மாஸ்க், டெம்பிள் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாமே நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது. அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்? மகப்பேறு இறப்பு விகிதத்தில் இந்தியா எந்த இடத்தில் உள்ள மகப்பேறு இறப்பு விகிதம்னா என்ன அப்படின்னா நமக்கு அதாவது இந்த பிரசவ டைம்ல சில தாய்மார்கள் இறந்து போவாங்கல்ல, ஸோ அதனுடைய எண்ணிக்கை. ஸோ இந்தியால பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை தாய்மார்கள் இறக்குறாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா 52 தாய்மார்கள் இறக்குறாங்க அப்படின்னு. ஸோ இந்த லிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா முதல் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா நைஜீரியா அப்படிங்கிற நாடு இருக்காங்க. 2வது இடத்துல நம்ம இந்தியா மகப்பேறு இறப்பு விகிதத்துல இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு 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 இது நோட் பண்ணிக்கோங்க. அதாவது மகாராஷ்டிரா இருக்குல்ல, மகாராஷ்டிரா மாநிலத்துல வந்து ஒரு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னா நமக்கு குல்தாபாத் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருந்து அந்த ஏரியா பேரை மாத்திட்டு ரத்னாபூர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இப்ப ரத்னாபூர் அப்படிங்கிற பேரை வந்து அதாவது குல்தாபாத் அப்படிங்கிற பேர் ரத்னாபூர்னு மாத்தி எந்த மாநிலத்துல வச்சாங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா. அதே மாதிரி நம்மளுடைய பிரசிடென்ட் வந்து ஒவ்வொரு ஊருக்கா போயிட்டு இருக்காங்கல்ல. சோ இப்ப கூட ஒரு சாவி விருது கொடுத்தாங்கன்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாம ஸ்லோவேக்கியா அப்படின்னு ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டினுடைய கௌரவ டாக்டர் பட்டம் ஹானரரி டாக்டர் பட்டம் வந்து யாருக்கு அப்படின்னா நம்மளுடைய பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அது மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மக்களே. ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன். அதனால மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய குரூப் 4 ட்ரீம் பேட்ச் வந்து ஸ்டார்ட் அப் பண்ண போற டேட் நெருங்கிடுச்சு. ஏப்ரல் 14ஆம் தேதி. ஸோ இன்னைக்கு சாட்டர்டே, மண்டே வந்து நமக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது மக்களே. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. மொத்தம் 39 டெஸ்ட் 8000 கேள்விகள் இருக்கும். நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். பொது அறிவு, பொது தமிழ், புக் வைஸ் டெஸ்ட், சிலபஸ் வைஸ் டெஸ்ட், கரண்ட் அஃபேர்ஸ், பாலிசி நோட்டு, பட்ஜெட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே கவர் ஆயிடும் மக்களே. டெஸ்ட் கூகுள் ஃபார்ம்ல நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ டெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் போடுவோம். அதே மாதிரி ஓஎம்ஆர் பிடிஎஃப் அனுப்புவோம். கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப், எக்ஸ்பிளனேஷன், ஆன்சர் கீ பிடிஎஃப் எல்லாமே வந்துடும். ஸோ இதுல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 1999 வந்து ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. ஏப்ரல் 14 தான் லாஸ்ட் டேட். அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்டினுடைய ஸ்கெடியூல் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல இருக்கு. ஓகே, டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தினம் ஒரு திட்டம் பார்க்குறோம். அதுல இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் வந்து காவல் கரங்கள் திட்டம். காவல் கரங்கள் திட்டம் அப்படிங்கிறது வந்து நமக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 2021 ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். இது யார் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா சென்னை போலீஸ் ஆரம்பிச்ச ஒரு திட்டம் தான் இது. அதாவது இப்ப ரோட்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து வயசானவங்க, அதே மாதிரி மனநலம் குன்றியவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ரோட்ல நீங்க பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அவங்கள வந்து அவங்கள அவங்கள வந்து போய் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு தேவையான சிகிச்சை அளிச்சு அவங்களுடைய வீட்டுல கொண்டு சேர்க்கிறது இல்ல ஹோம்ல கொண்டு சேர்க்கிறதற்கான திட்டம் தான் இந்த காவல் கரங்கள் திட்டம். ஓகேவா? ஸோ காவல் கரங்கள் திட்டம் இன்னொரு சொல்றேன். ஏப்ரல் 2021 ஆரம்பிச்சது. சென்னை போலீஸ்னால ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். சென்னையில என்ன அப்படின்னா வந்து ரோடு சைட்ல வந்து இப்போ வந்து ஒரு வயசானவங்க படுத்து கிடப்பாங்க. இல்ல வந்து ஒரு ஒரு மனநலம் குன்றியவங்க இருப்பாங்க. அவங்கள போய் போய் கொண்டு வந்து சிகிச்சை பண்ணி அவங்கள வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது. இல்லன்னா வந்து அவங்கள வந்து ஹோம்ல சேர்க்கிறதுக்கான திட்டம் தான் இந்த காவல் கரங்கள் திட்டம் அப்படிங்கிறது. ஸோ அடுத்த கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன்ல நேத்து கேட்ட கேள்விக்கான சரியான விடை ஆர்டிகிள் 120. இப்ப இன்னைக்கான கேள்வி ஆர்டிகிள் 243B was inserted in the constitution under which constitutional amendment? சட்டப்பிரிவு 243B எந்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டுள்ளது? A 64, B 65, C 74, D 73. சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. வீடியோ லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்து நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ ஸோ அவங்களுக்காக சொல்றேன். இதுல ஜாயின் பண்றவங்களுக்கு அக்டோபர் 2024 இருந்து செப்டம்பர் 2025 வரை கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம் மக்களே. குரூப் 1, 2, 4க்கு வந்து இதுலயே கவர் ஆயிடும் எல்லாமே. இதுல ஜாயின் பண்றவங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்புவோம். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட். ஸோ டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் ஃபார்மாவும் இருக்கும். பிடிஎஃப்லயும் கொஸ்டின், எக்ஸ்பிளனேஷன், ஆன்சர் கீ எல்லாமே. இந்த மாதிரி மாசத்துக்கு 4 டெஸ்ட் இருக்கும். இது போக மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் இருக்கும். தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே தான் நமக்கு மெட்டீரியல் இருக்கும் மக்களே. நீங்க டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி,
பாண்டிச்சேரி எக்ஸாம் படிக்கிறோம். இது மட்டுமே போனாது. இப்ப ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அக்டோபர்ல இருந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்குள்ள மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்ட் அனுப்பிடுவோம். ஸோ இது அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீக் வரைக்கும் நமக்கு செப்டம்பர் 2025 வரைக்கும் நமக்கு குரூப் 2 பிரிலிம்ஸ் வரைக்கும் வந்துரும். ஸோ இந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாரி தான் இருக்கும் மக்களே. இது வந்து ஏப்ரல் முதல் வாரத்துக்கானது. நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கன்டென்ட், கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், கிளாஸ்ல சொல்லாத நெறைய விஷயங்கள், இன்னும் நெறைய ஆடட் பாயிண்ட்ஸ் போட்டு இந்த மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இம்பார்ட்டன்ட் எல்லாம் ரெட்ல ஹைலைட் பண்ணியிருப்போம் மக்களே. இங்கிலீஷ்லயும் இருக்கும், கீழ தமிழ்லயும் இருக்கும். உங்களுக்கு டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு 25 கேள்வி. எந்த கேள்வியுமே டைரக்ட்டான கேள்வியா இருக்காது. உங்களுக்கு சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மென்ட், மேட்ச் த ஃபாலோயிங், அதே மாரி வந்து சரியான இணையை தேர்ந்தெடுங்க. இந்த மாரி வந்து இப்ப ரீசென்ட்டான பேட்டர்ன்ல தான் கேள்வி கேட்டிருப்போம். டைரக்ட்டான ஒரு கொஸ்டின் கூட இருக்காது. ஓகேவா? அதே மாரி இதுல 25 கேள்வி. இதுலயும் நெறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் குடுத்திருப்போம். அந்த மெட்டீரியல்ல இல்லாத. அது எங்க நீங்க படிச்சுக்கலாம் அப்படின்னு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட்ல எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்போம். ஸோ வந்து இது எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்கோங்க. இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் ஜாயின் பண்ணணும். கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நீங்க வந்து 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு WhatsAppல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. நீங்க இதுக்கு எந்த எக்ஸாம்னாலும் இத மட்டும் படிச்சாலே போதும். நம்ம எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ அடுத்து நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் பேஜ் இருக்கு. அந்த டெலகிராம் பேஜோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இல்ல நீங்க டைரக்ட்டா டெலகிராம்ல போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு டைப் பண்ணாலும் வரும். ஸோ இதுல நீங்க வந்து டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம். அதே மாரி வந்து நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம். நியூஸ் பேப்பர் கட்டிங்னா இங்கிலீஷ்ல தி ஹிந்து, தமிழ்ல தினமணி. அதே மாரி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் இல்ல ஏதாவது இன்ஸ்டன்ட் நியூஸ், நம்மளுடைய பேட்ச் டீட்டெயில்ஸ், பேட்ச் ஸ்கெட்யூல், அதே மாரி ஆஃபர்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து இதுல நம்ம வந்து போடுவோம். அத மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் நெறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தரலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்ஸர் போடுங்க. மெடிக்கல் காலேஜ் எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டுல தான் மக்களே. அடுத்த கேள்வி ட்ரைபல் யூத் ஃபெஸ்டிவல் எங்க அப்படின்னா, நமக்கு மிசோரம்ல அந்த கேஎல்சி அப்படிங்கிற இடம் பார்த்தோம். அடுத்தது உலகளாவிய தொழில்நுட்ப உச்சி மாநாடு குளோபல் டெக்னாலஜி சமிட் வந்து நமக்கு புதுடெல்லியில. அடுத்தது ஆப்ரிகாட் பிளாசம் ஃபெஸ்டிவல் லடாக். அடுத்த கேள்வி ஹோமியோபதி தின மாநாடு எங்க அப்படின்னா குஜராத்ல காந்தி நகர் நடைபெற்றது. அடுத்தது 3டி ரயில்வே ஸ்டேஷன் எங்க அப்படி யாரு இது பண்ணாங்க அப்படின்னா ஜப்பான்காரன். அடுத்தது இந்த மகப்பேறு இறப்பு இது மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்ல இந்தியாவுடைய ரேங்க் வந்து 2. வீடியோவுடைய எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டெண்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நாளை காலைல 5 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.